Hi students, welcome to Uppadi Defense Academy. SSGD-க்கான தேர்வு இன்னையிலிருந்து தொடங்கியாச்சு. 2 ஷிஃப்ட் முடிஞ்சாச்சு. இப்போ இன்கேஸ் நீங்க இந்த வீடியோ பார்த்துருக்க நேரத்தில் 3 ஷிஃப்ட் கூட முடிஞ்சிருக்கலாம், ஏன் 4 ஷிஃப்ட் கூட முடிஞ்சிருக்கலாம், 6 மணியோட முடிஞ்சிரும்ல. ஓகேங்களா? அப்போ நம்ம இன்னைக்கு இப்போ இந்த வீடியோல 2 ஷிஃப்ட்டுக்குரிய கொஸ்டின் அனலைசிஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கண்டிப்பா ஒவ்வொரு எக்ஸாமும் இது இருக்கட்டும், எந்த எக்ஸாம் இருக்கட்டும், ஷிஃப்ட் அனலைசிஸ் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் பேட்டர்ன் ஏதாவது மாத்திரக்கூடாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஷிஃப்டோடைய கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த ஷிஃப்ட்லையும் வரும். ஓகேங்களா? அதுக்கு அதே கொஸ்டின் வராது, அதே தொடர்பான வராது, கொஞ்சம் அந்த பேட்டர்னும். இப்போ சம்பந்தம் இல்லாம இங்க நிறைய கேள்வி கேட்டாதான் திருப்பி அடுத்தடுத்த ஷிஃப்ட் நிறைய கேள்விகள் வரலாம். ஓகேங்களா? ஆனா இங்க அந்த மாதிரி வரல. அதுக்காக தெரிஞ்சுக்கணும். அதாவது கண்டிப்பா ஷிஃப்ட் அனலைசிஸ் பத்தி எல்லாமே டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ நான் குட் அட்டெம்ப்ட், ஓகேங்களா, நல்ல ஒரு அட்டெம்ப்ட், எத்தனை கொஸ்டின்ஸ் போட்டா நல்ல அட்டெம்ப்ட்ல எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ரஃபா சொல்லிடுறேன். ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எழுதுனாங்க, அவங்களும் ஞாபகம் இருக்கக்கூடிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நான் உங்களுக்கு கன்வே பண்றேன். இது உங்களுடைய வெல்கம் பொறுத்து, அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை பொறுத்து இது டெய்லியும் போடப்படும். சரியா? டெய்லி ஷிஃப்ட் அனலைசிஸ் கண்டினியூஸா டெய்லி ஒரு வீடியோ போடுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரைட்டா? ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க, ஷிஃப்ட் 1, 2 மட்டும் தான் சொல்றேன். இதை வச்சே நம்ம 2-3 நாள் கவனிச்சினாலே அடுத்தடுத்த கொஸ்டின் எல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்ப நான் குட் அட்டெம்ப்ட் அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன டாபிக்ல எத்தனை கேள்வி கேட்டிருந்தாங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? உதாரணத்துக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க பிராக்டிஸ் பண்ணலன்னா. ஆனா இது ரொம்ப ஓரளவுக்கு மாடரேட்டான லெவல் தான். ஓகே, நார்மல் மாடரேட்னா ஒரு ஆவரேஜ். ஓகே, ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி இல்லை, ஓரளவுக்கு படிச்சிருந்தா அட்டெம்ப்ட் பண்ணலாம், அந்த மாதிரியானது தான். டாபிக் பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல திருப்பியும் சொல்றேன், ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்த சொல்றேன். 2026 ஜிடி எக்ஸாம் பெரிய மாற்றங்களோட எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? 2025 எப்படி இருந்ததோ, 2024 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் 2026 இருக்கு. பெரிய அளவுக்கு ஒன்னும் மாற்றம் இல்லை. அதே சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான், அதே லெவல் தான் இருக்கு. ரொம்ப டூ மச் ஹார்ட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் வரல. அதனால பெரிய அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகேங்களா? போன வருஷம் என்ன பேட்டர்ன் எடுத்ததோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதுக்கப்புறம் கூட 10 நாள் கழிச்சு எக்ஸாம் வரவங்க கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா போட்டுறது. அந்த அளவுக்கு அதே ரேஞ்ச் தான் இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன், பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. இப்போ கவனிச்சுக்கோங்க, பர்சன்டேஜ்ல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. ஓகேங்களா? ப்ராஃபிட் லாஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு கொஸ்டின், அதுவும் ஈஸியா தான் இருக்கு. ஏ மற்றும் பி சேர்ந்து எத்தனை நேரத்தில் முடிப்பாங்க அந்த ஃபார்முலா தான். ஓகேங்களா? அடுத்து கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ்னா மென்சுரேஷன், அளவியல். ஓகேங்களா? அந்த டாபிக்ல இருந்து 3 கொஸ்டின் வந்திருந்தது. உதாரணத்துக்கு நம்ம ரெக்டாங்கிளோடைய ஏரியா அதெல்லாம் வந்திருந்தது. ஓகேங்களா? 2 ஷிஃப்ட்லையும் நான் ஆவரேஜ் பண்ணி சொல்றேன். ஓகேங்களா? சரி, இது முதல் ஷிஃப்டா அப்படி கேட்காதீங்க. 2 ஷிஃப்ட்லையும் கேட்கக்கூடிய கொஸ்டினை மொத்தமா அனலைஸ் பண்ணி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே என்னென்ன கொஸ்டின் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஓகேங்களா? அப்ப அளவியல இருந்து 3 கொஸ்டின், ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல இருந்து 2 கொஸ்டின். அதுல 1 கஷ்டமா இருந்தது எல்லாருமே சொன்னாங்க. அது இந்த பார்ட்னர்ஷிப் அந்த சம் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து போடுற மாதிரி இருந்தது அப்படி சொல்லிருக்காங்க. இது மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இதுதான் பேட்டர்ன். கொஸ்டின்ஸ் எல்லாம் நார்மல் தான். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ற மாதிரி இருந்தது. மேற்படி ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் கூட ஒரு சிலது வந்திருந்தது அப்படிதான் சொன்னாங்க. டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் எல்லாம் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்து அது மீட்டர் பெர் செகண்டா மாத்திர மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் கூட ஒரு சில இடத்துல வந்திருந்தது. ஓகேங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்போ நார்மல் தான். ஓகேங்களா? மேக்ஸ் ரொம்ப கஷ்டம் இல்லை. திருப்பி சொல்ற காரணம் என்ன, ப்ரீவியஸ் கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணதே போதும். ஓகேங்களா? அடுத்து ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நார்மலா எப்பவும் கேட்கக்கூடிய டாபிக் தான். பாருங்க, கோடிங் டிகோடிங் டாமினன்ஸ் இதுதான். ஓகேங்களா? அதிகமான கொஸ்டின்ஸ் எப்பவும் போல கோடிங் டிகோடிங் தான் வந்திருக்குது. ஓகேங்களா? அடுத்து அனாலஜி வந்திருந்தது. அடுத்து நம்பர் சீரியஸ், லெட்டர் சீரியஸ் வந்திருந்தது. அடுத்து வென் டயக்ராம் கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. பிளட் ரிலேஷன் இருந்த கொஸ்டின் வந்திருந்தது. கொஞ்சம் புதுசா மேபி ரேரா கேட்கக்கூடிய டாபிக்கான கேலண்டர். ஓகேங்களா? கேலண்டர் சமம் என்ன வந்திருந்தது, ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. ஓகேங்களா? அப்போ இது மேஜரா கேட்கக்கூடிய டாபிக்ல இருந்து இதெல்லாம் கவர் ஆயிடுச்சு. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போலதான், ரொம்ப கஷ்டம் சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஈஸி டு மாடரேட் லெவல் தான் இருந்தது. நல்ல பிராக்டிஸ் பண்ணியிருந்தா ரொம்பவே ஈஸி தான். ஓகேங்களா? ரைட்டா? அடுத்து போலாமா? அடுத்து ரொம்ப கணிக்கக்கூடிய பாட்டு. ஓகேங்களா? ஜிகே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம், அதாவது ஒரு பேட்டர்னை மாத்திர மாதிரி இருந்தது. ரொம்ப பெரிய சேஞ்சஸ் எல்லாம் இல்லை. உதாரணத்துக்கு எப்பவும் சயின்ஸ்ல போன வருஷம் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 2 தான் அதிகபட்ச கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த தடவை சயின்ஸ்ல ஷிஃப்ட்லயே 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஷிஃப்ட் நம்பர் 1லயே. ஓகேங்களா? 4 கொஸ்டின். ஒரு கொஸ்டின் ட்ரீ, மரத்தை வச்சு, மரத்தோடைய வேரை வச்சியும்
இன்னொரு கொஸ்டின் வந்து இந்த செல் பயாலஜி அந்த டாபிக்ல இருந்து வந்திருந்தது சொன்னாங்க. ஓகே, மொத்தமா 4 கொஸ்டின் சயின்ஸ்ல இருந்து வந்திருக்குது. ஓகேங்களா, மேக்ஸிமம் கொஞ்சம் பயாலஜி தொட்டக்கூடிய ஏரியாக்கள் தான் வருது இங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து வந்து ஹிஸ்டரி, அடுத்த டாமினன்ஸ். ஓகேங்களா, 3 to 4 கொஸ்டின் ஹிஸ்டரியில வந்திருக்குது. இது கொஞ்சம் மன்னர்களை பத்தி பண்ணாம கொஞ்சம் ஆர்கிடெக்சர் ரிலேட்டடா ஹிஸ்டரி வந்திருந்தது. ஓகேங்களா, இந்த கட்டிடத்தோடைய ஆர்கிடெக்சர் என்ன செய்யுது அந்த மாதிரி கொஸ்டின் வந்திருந்தது. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பெரிய அளவுக்கு டாமினன்ஸ் இல்ல, நான் அதை இப்பவே சொல்லிடுறேன். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் பெரிய அளவுக்கு டாமினன்ஸ் இல்ல. கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்போர்ட்ஸையும் மிங்கிள் பண்ணி 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. ஓகே, இதுதான் ஜிகே. கணிச்ச மாதிரி எப்பவுமே கணித்தபடி சென்சஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. ஓகேதா, சென்சஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின், டான்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின். அதான் சொல்றத பெரிய அளவுக்கு எதுவுமே இல்லை. போன வருஷம் என்ன படிச்சீங்களோ, போன வருஷம் தான் எப்படி போனதோ அதே ஃப்ளோலயே போங்க, எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஓகேதா, சென்சஸ் 5 இயர் பிளான்ல இந்த ஷிஃப்ட்ல வரல, அடுத்தடுத்த ஷிஃப்ட்லயே எதிர்பார்க்கலாம். ஓகேதா, கண்டிப்பா வந்துடும். ஒவ்வொரு ஷிஃப்ட்ல 1 கொஸ்டின் அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல வரலாம். ஓகேதா, ரைட். அப்ப இது வந்து ஜிகே உடையது. அடுத்து இங்கிலீஷ். ஓகே, ஜிகே என்ன லெவல் சார் அப்படின்னா அதுவும் ரொம்ப கஷ்டமான இல்ல, படிச்சிருந்தா போட்டிருக்கலாம், அவ்வளவுதான். கரண்ட் அஃபேர்ஸ் தான். இன்கேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 8 கொஸ்டின் கேட்டாதான் கஷ்டம் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தான் நார்மலா தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுவுமே ஈஸி டு மாடரேட் அந்த லெவலில் தான் நம்ம கொடுக்குறோம். அடுத்து இங்கிலீஷ். ஓகே, இதான் ஆங்கிலம் பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. எப்பவும் போல நம்ம படிச்சக்கூடிய விஷயங்களை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணாதே போதும், அந்த மாதிரி தான் இருக்குது. உதாரணத்துக்கு டாமினன்ஸா இருக்கக்கூடிய டாபிக் இந்த சினானிம்ஸ் அனானிம்ஸ் அதுல இருந்து மட்டுமே 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. ஓகேதா, பேசிக்கான வேர்ட்ஸா தான் இருந்தது. இடியம்ஸ் ஃப்ரேசஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருந்தது சொன்னாங்க. பீஸ் ஆஃப் கேக் நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஒன்று வந்திருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ல வந்து இந்த ஓம்னிஷியன்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு இருக்கக்கூடிய மீனிங் கேட்டு அது என்ன ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் கேட்டிருந்தாங்க. ஓகே, அப்ப இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஓரளவுக்கு ஈஸி டு மாடரேட் அட்டெம்ப்ட் தான். ஓகேதா, திருப்பி சொல்றேன், கஷ்டங்கள் பெரிய அளவுக்கு எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கு, டீசென்டான மார்க் ஸ்கோர் பண்ணாதான், ரொம்ப கடினம் சொல்லக்கூடிய அளவு கிடையாது. இப்போ எந்தெந்த இதுல எவ்வளவு எடுத்திருக்கலாம், ஒரு குட் அட்டெம்ப்ட்னா எவ்வளவு இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இந்த ஷிஃப்ட்டுக்கு எந்த 2 ஷிஃப்ட்லையும். இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான், கஷ்டம்னு நினைக்கிச்சா ரொம்ப படிக்கிறதா தான் கஷ்டம் இருப்பாங்க. படிச்சிருந்தா ஓரளவுக்கு நீ மாடரேட் தான் சொல்லுவேன். நல்ல பிராக்டிஸ் பண்ணி கண்டிப்பா ஈஸி தான், 1-2 கொஸ்டின் ஸ்கிப் ஆகும். அப்போ ஒரு நல்ல அட்டெம்ப்ட்னா 13ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம் நீ அட்டன் பண்ணலாம். ஓகேடா, ஓரளவுக்கு படிச்சிருந்தா 13ல இருந்து 15 கொஸ்டின் கன்ஃபார்ம் நீ அட்டன் பண்ணிருக்கலாம். கரெக்டா போட்டிருக்கலாம், அட்டன் கிடையாது, கரெக்டா போட்டிருக்கலாம். அடுத்து ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாடரேட் தான். 13ல இருந்து 17 கூட போட்டிருக்கலாம். நல்ல பிராக்டிஸ் பண்ணா 19-20 கூட போட்டிருக்கலாம். கன்ஃபார்மா சொல்றேன், அந்த அளவுக்கு தான் இருந்தது, ரொம்ப ஹார்ட் எல்லாம் கிடையாது. ஓகேதா, ஏதாவது கரண்ட் நம்ம விட்டுருந்த, ஏதாவது டாபிக் விட்டுருந்தா மட்டும் 1-2 கொஸ்டின் போகும். ஓகேதா, அடுத்து ஜிகே பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் படிச்சிருக்க மாட்டேங்க, கொஞ்சம் சயின்ஸ் வந்திருக்கலாம். ஓகேதா, மாடரேட் தான். 10 to 13 கொஸ்டின்ஸ் வந்திருக்குதாமா. அடுத்து இங்கிலீஷ், ஒரு சில பசங்க இங்கிலீஷ் நல்லா படிக்காம மீதி 3 சப்ஜெக்ட் டாமினன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா நான் இந்த போட்டிருக்க ஸ்கோர் வந்து படிச்சிருந்தா இதுல அட்டன் பண்ணக்கூடிய ஸ்கோர். ஓகேங்களா, 10. அப்போ ஓவராலா பார்க்கும்போது நீங்க இந்த 2 ஷிஃப்ட்லையும் ஒரு 48, அப்படி இல்லைன்னா ஒரு 50 நியர் டு 50 அதை டச் பண்ணிருந்தீங்கன்னா ரொம்பவே நல்ல குட் அட்டெம்ப்ட் தான் என்னைய பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, கன்ஃபார்மா கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, நல்ல அட்டெம்ப்ட். திருப்பியும் சொல்றேன், ரொம்ப கம்மி. உதாரணத்துக்கு சார் 42 போட்டிருக்கேன் சார், எனக்கு 42 கொஸ்டின். எப்ப நான் சொல்றது எல்லாமே கொஸ்டின்ஸ், மார்க் கிடையாது. ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் 80 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளவுதான் பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அப்ப நான் ஒரு 42 தான் போட்டிருக்கேன், வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆவரேஜ் எல்லாம் பண்ணும்போது, நார்மலைசேஷன் பண்ணும்போது ஒரு 48 அது கிட்ட வந்துடலாம். ஓகேங்களா, அவ்வளவு வராது, 45 கிட்ட மேபி வரலாம். அதனால வெயிட் பண்ணுங்க. ஆனா நல்ல அட்டெம்ப்ட்னா இதுதான், கொஞ்சம் முன்ன பின்னும் இருக்கலாம். ஓகேங்களா, ரைட். அப்ப இதுதான் இந்த 2 ஷிஃப்ட்டுக்குரிய அனலைசிஸ். ஷிஃப்ட் அனலைசிஸ் திருப்பி ஏன் முக்கியம் சொல்றேன்னா, அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த டாபிக்ல அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல கேள்விகள் வரலாம், எதிர்பார்ப்பு தான். ஓகேங்களா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உதாரணத்துக்கு இப்ப கலண்டர் டாபிக் வந்துருச்சு இல்ல, ரீசனிங்ல மேபி இன்னும் படிக்காம இருந்தது, ரொம்ப நாள் உனக்கு டைம் இருக்கு, மே தான் உனக்கு எக்ஸாம் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு சின்னதா ஒரு வீடியோ பார்த்தா கலண்டர் சம்பளம் படிச்சிடலாம். ரேர் டாபிக் கேட்கறாங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் கேட்பாங்க, கஷ்டமா கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதே நான் சொன்ன டாபிக்ல ஏதாவது டாபிக் விட்டு இருந்தேன்னா அது கொஞ்சம் படிச்சுக்கோ. ரேர் டாபிக் இந்த டைம் அண்ட் ஒர்க், டைம் டிஸ்டன்ஸ் தான் பேசிக்கா தான் கேட்டிருந்தாங்க. சும்மா லைட்டா பேசிக்கான வீடியோஸ் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, நம்ம யூடியூப்லயும் தொடர்ந்து ஃபுல் டெஸ்ட் போட்டிருக்கோம், தொடர்ந்து டாப் 50 சீரியஸ் கொஸ்டின் போட்டிருக்கோம். அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாலும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஷிஃப்ட் அனலைசிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த ஷிஃப்ட் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ.